Good morning. Good morning, sir. Good morning. சார் இன்னைக்கு Good morning, sir. வாய்ஸ் மெசேஜ்ல நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். Good morning, sir. குட் மார்னிங். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது ஜெகதீஷ் சார். Good morning, sir. குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்க வள்ளித்துறை மேடம். நம்ம பண்ணணும். இது இந்த பிசினஸ் பத்தி புரிதல் நம்ம முதல்ல கொடுக்கணும் சார். அப்பதான் வந்து அவங்க உள்ள வருவாங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி செலவு பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல செலவு கடையை மாத்திரம் என்ன பெனிஃபிட் நம்ம வந்துட போகுதுன்றது அந்த டவுட் அவ்வளவு நிறைய இருக்கு. அதெல்லாம் கிளியர் பண்ணதான் நம்ம கொண்டு வர முடியும். அதே போல வந்து பார்த்தோன்னா நபீல் சார் சொன்ன மாதிரி அந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி அப்படின்ற விஷயம் கண்டிப்பா நமக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு வேணும். ஏன்னா அது இருந்தாதான் இந்த பிசினஸ் வேகமா நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா வந்துட்டோம், நம்ம நிறைய பேர்கிட்ட ப்ரெசன்டேஷன் பண்ணட்டும், அப்போ கூட வந்து நமக்கு தேவையான ஆட்கள் சரியா வரலன்னு போது அந்த இடத்துல வந்து நம்ம சொல்றது மொத்தம் கேட்கலன்னு போது எல்லாருக்குமே அந்த டல்னஸ் கண்டிப்பா வரும். அன்ஹாப்பின்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்ஹாப்பியை வந்து ஹாப்பியா மாத்தணும், அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் மாத்தணும். ரெண்டாவது அந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டாங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய லெவலில் சக்சஸ் பண்ண முடியும். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ சார். சொல்லுங்க வள்ளித்துறை மேடம். வள்ளித்துறை. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க. சொல்லுங்க சார். என்ன அப்படியே ரொம்ப புரிய வைக்கணும் மக்களுக்கு. ரொம்ப பேசி புரிய வச்சாதான் அதுவும் கொஞ்சம் தெளிவா இருக்கிறவங்க, அது ஆர்வமா இருக்கிறவங்க தான் அதை எடுத்துக்கிறாங்க சார். கொஞ்சம் இப்ப சார் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாரு இல்லைங்களா, அந்த மாதிரிதான் இருக்காங்க மக்கள். கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணுதான். ஹலோ சார். நம்ம பிசினஸ் நாம புரிஞ்சுக்கணும். நாம புரிஞ்சுக்கிட்டா நம்ம பிசினஸ்ல நாம உறுதியா இருந்தோம்னா யார வேணாலும் புரிய வைக்கலாம். ஆமா சார். எதிரில இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் நம்மளை மாத்த முடியும் அப்படின்னா நம்மளே நம்ம பிசினஸ் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நம்மளே நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். இதிலிருந்து வரக்கூடிய கேள்விகள் நம்ம ப்ராடக்ட் மேல சந்தேகப்பட வச்சா நம்ம பிசினஸையும் ப்ராடக்டையும் புரிஞ்சுக்கல. நம்ம ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணவங்க சூப்பரா இருக்கு, ஆயில் வேணும், சமையலுக்கு ஆயில் வேணும், அத வாங்கிக்கிறேன்னு திருப்பி திருப்பி கேக்குறாங்க. சோப்பு நல்லா இருக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லி கேக்குறாங்க. சோ வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கிறாங்க. அதை யூஸ் பண்ண பின்னாடி டேஸ்ட் பார்த்துட்டுங்க. பார்க்காதவங்க கொஞ்சம் உள்ள நுழைய கஷ்டம். பேசி நுழைய வைக்கணும், புரிதல் பண்ண வைக்கணும் அவங்களுக்கு. புரிய வைக்கணும். ஏன்னா நம்ம புரிஞ்சாதான் அவங்கள புரிய வைக்கிறது ஈஸி. இன்னைக்கு ஹெல்த் சப்ளிமெண்ட் எல்லா இடமுமே தேவையான ஒண்ணு. ஆரோக்கியம் எல்லாருக்கும் வேணும். ஆரோக்கியமா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கு. அப்ப நம்ம சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமா மற்றவங்களும் ஆரோக்கியமா வைக்க முடியும். மற்றவங்களுக்கு அதை புரிய வைக்க முடியும். அது அந்த புரிதல் வேணும். புரிதல் வேணும். புரிய வைக்கவே முடியும். நல்ல சார் கோவிந்தராஜ சார் வராரு, கூட வராருங்க சார். அன்பு சார் இருந்தாரு, அவருக்கு உடம்பு முடியாம போச்சு. இடுப்பு வலி வந்து மாதிரி சென்னை வந்திருந்தாரு இல்லைங்களா, டிராவல் பண்ணி இது மாதிரி ஆயிடுச்சு. அதனால இப்ப கோவிந்தராஜா சார் தான் வந்து ரொம்ப கூட வந்து டீம் கூட வந்து நாங்க லேடி ஒருத்தர் இருந்தாலே வந்து புரிய வச்சு மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. ரொம்ப நல்லா பண்றாரு, கைட் பண்றாரு. ஹலோ. ஹலோ. தேங்க்யூ சார். மோகன்ராஜ் சார். காந்தி சார் பேசுங்க. மார்னிங் செஷன்ல பேச ஆரம்பிச்சு பேசுறவங்க தான் வெளியே போய் பிரசன்டேஷனை தெளிவா கொடுத்துட்டு இருக்காங்க. மார்னிங் செஷன்ல யோசிக்கிறவங்க என்ன பண்றாங்கன்றது எனக்கு தெரியாது. சரியா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சிவராஜ் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன், சூப்பரா இருக்கிறேன். தேங்க்யூ சார்.
சார் போட்டு 2 வீடியோஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். நிறைய நாலேஜ் எடுத்துக்கிட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் அவங்க கால் பேசும்போது அதில் அவங்க கிட்ட வந்துட்டு எப்படி அவங்க கன்வர்ஷன் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி அதை பற்றி புரிய வைக்கிறதுன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டாங்க சார். 2வது அப்துல் நபீல் சார் சொன்ன அந்த 4 விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க சார். அதை ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரொம்ப வந்துட்டு இது வந்து பேஷன்ஸ், ரொம்ப பொறுமையாக இருக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க சார். கடைசி வரைக்கும் நம்ம எத்தனை பேர் வந்தாலும் வரலாட்டாலும் நாம அதில் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பொறுமையாக இருந்து நம்ம செய்யும் பொழுது நிச்சயமா நமக்கு அது வந்துட்டு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க சார். அது ரொம்ப பிடிச்சிருந்தது சார். 2வது அவர் சொன்ன அந்த விஷயத்துல உற்சாகமா செய்யணும், நம்மளோட அப்பியரன்ஸ், அவுட்லுக் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க சார். அதை நான் இதில் இப்போ வந்ததுக்கு அப்புறமா பிஃபோர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கும் ஆஃப்டர் நான் வந்துட்டு இதில் வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க சார். அவர் சொன்ன மாதிரி ப்ளஸ் உங்களெல்லாம் நம்ம இந்த ஏலகிரி புட் கேம்ப்லாம் அங்கெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சுங்க சார். அதுலேருந்து என்னோட அப்பியரன்ஸ் போகும்போது சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க சார். அப்போ அதில் பார்க்கும்போது ஒரு சிலர் வந்துட்டு பார்த்துட்டு நல்ல ஒரு அவங்க வந்துட்டு விஷ் பண்ணாங்க சார். அப்புறம் அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க சார் மாதிரி பேசுறதுக்கு. அவங்க சொன்னது போல் நம்ம வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு நம்ம அர்ஜென்சி இருக்கணும், நமக்கு நம்ம செய்கிற ஒர்க்கில் டைம் நம்ம வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற டைம் வந்து நம்ம சீக்கிரமாக வந்துட்டு நம்ம பயன்படுத்திக்கணும். அதுக்குள்ள ரொம்ப நம்ம அர்ஜென்ட் பண்ணக்கூட கரெக்டான இந்த டைம் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்ன இந்த 4 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க சார். காலையில் இந்த மார்னிங் செஷன் கொடுத்த உங்களுக்கும் மேடம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். சார் குட் மார்னிங். தேங்க்யூ சார் குட் மார்னிங். எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்குமா? சார் சார் எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்குமா? பேசுங்க. அண்ணா வணக்கம். குட் மார்னிங் அண்ணா. எல்லாருக்கும் ஆல் குட் மார்னிங் ஆல் தி சிட்டிசன்ஸ். மை நேம் இஸ் டாக்டர் ஈரா வெற்றி பாபு, சென்னை குளத்தூர். நம்ம வந்து ஒரு அருமையான கம்பெனி வந்து இருக்கோம். அதை விட பெரிய விஷயம் என்னன்னாக்கா, நம்ம டைனமிக் லீடர் வந்து 2 பேர், நம்ம சிஸ்டர் மைக்கேல், அப்புறம் ரூபன் அண்ணா. வந்து 2 பேருக்கும் நமக்கு கிடைச்ச பெரிய பெரிய மிகப்பெரிய பாக்கியம். அது வேற எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈவன் தப்பா இருக்காது யாருமே. வந்து விக்ரமோட ஆரம்பம் பெரிய விஷயம் தான். ஆனா ஆரம்பராஜனோட விக்ரம் மைக்கேல் அந்த ரூபன் அண்ணா மாதிரி எக்ஸ்பர்ட் வந்து யாருமே எடுக்கல, சான்ஸே இல்லை. அதனால இதை பயன்படுத்தி நாம எல்லாமே நம்ம நாமளும் இந்த சமுதாயத்தையும் இந்த நம்ம நிறுவனத்தையும் கண்டிப்பா நம்ம நேரத்தை கொடுத்து மிகப்பெரிய சக்சஸ் நம்ம எடுக்கணும்ன்றது நம்ம எல்லாத்தையும் ரிக்வஸ்டா கேட்டுருக்கேன். நானும் நல்ல ரிசல்ட் எடுப்பேன். அதை வந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் இதுக்கு சரியா பண்ணல, டைம் கொடுக்கல, நிச்சயமா கொடுப்பேன். அதனால வந்து இப்போ அண்ணா வந்து டெய்லி 2 வீடியோ எடுக்காரு. அது மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து இப்பதான் பாப்பா கல்யாணம் ஆயிட்டா அண்ணனுக்கு, பாப்பாவுக்கு, அவங்க டாக்டருக்கு. இந்த மீன் டைமோட எல்லாம் எடுத்து தேடி பிடிச்சி இந்த மாதிரி விஷயம் யாருமே கொடுக்க மார்னிங் செஷன் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட். அதுலயும் வந்து அண்ணா வந்து இந்த வீடியோ அண்ணா அந்த வீடியோ செலக்ட் பண்ணி எடுத்து என்ன தேவையோ எப்படி வந்து இந்த ப்ராஸ்பெக்டை ஹேண்டில் பண்ணணும், இந்த பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லாத எனக்கு பொறுமை சுத்தமா ஒரு 10% தான் எனக்கு இருக்கு. 90% பொறுமையே இல்லை. அந்த மாதிரி நபர் நான். எனக்கு அண்ணன் நான் என்ன ஸ்டேஜ்ன்றது, என்ன லெவல்ன்றது சிஸ்டருக்கும் தெரியும், அண்ணாவும் தெரியும். அந்த மாதிரி பரபரப்பான வாழ்க்கை எனக்கு. எனக்கு திரும்ப தொழில், அரசியல்வாதி அது ரொம்ப விஷயத்த பண்ணல. ஆனா வெற்றி கிடைச்சி போய் பாக்கியம். அதை விட பெரிய பாக்கியம் வந்து நம்ம சிஸ்டரும் ரூபன் அண்ணன் நம்ம கட்சி மிகப்பெரிய பாக்கியத்தை எல்லாரும் பயன்படுத்தி சொல்லி கேட்டு நான் விடைபெறேன். ரொம்ப நன்றி அண்ணா. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். சேலம் அப்புசாமி. சொல்லுங்க சார். இன்னைக்கு பிரதீப் கொடுத்த கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இது கான்வர்சேஷன் பிரதீப் பேசுன மாதிரி நான் பேசணும். அப்பதான் அந்த பொறுமையா பேசும்போது தான் அந்த கீழே வர நியூ பீப்புளுக்கும் இல்லை ஏற்கனவே இருக்கிற டவுன் லைனுக்கும் நம்ம சொல்லி கொடுத்தா தான் அதை புரியும். ஏதோ வந்துட்டோம் பொருள் வாங்கிக்கிங்க அப்படின்னு பேசுனா அது சக்சஸ் வராது. அவங்களுக்கு பொறுமையா நீங்க என்ன வருமானம் வாங்குறீங்க, என்ன வருமானம் வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இப்ப உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம நீட அவங்க கிட்ட சொல்ல கரெக்டா பொறுமையா சொன்னோம்னா தான் அவங்களுக்கு புரியுது ஒழிஞ்ச மக்கள் வந்து உடனடியா வந்தோன்னே இதை அவங்க இன்னமும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நிறைய பேர் அந்த பொறுமை இல்லைங்க. அதோடு மட்டும் இல்லைங்க, நமக்கே சில டைம்ல போடா அவங்க வேணான்ட்டாலும் அந்த நம்பிக்கை, அந்த பொறுமை இல்லாம நாமளே இதாயிடுறோம். அந்த பொறுமை இல்லாம இருக்கிறத பொறுமையா இருந்து அதை சக்சஸ்ஃபுல்லா அந்த அவங்களுக்கு எப்படி சொல்லணுங்கிற அந்த எந்த டைம்ல எப்படி பேசணுங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணா தான் அதை நமக்கு நிறைய புரிய வைக்கிறதுன்னு புரிஞ்சுட்டேங்க இந்த பிரதீப் சொன்ன கான்வர்சேஷன். அப்புறம் அப்துல் நபி 4 சக்சஸ் சொன்னாருங்க. அந்த 4 இதுவுமே நாம வந்து கடைபிடிக்கணும்.
அப்படிங்கிறது நல்லா தெளிவா புரிஞ்சுட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். சொல்லுங்க ராஜேந்திரன் சார். சார் வெரி குட் மார்னிங் சார். வள்ளித்துறை பேசுறேன் சார். ஆனா வெயிட் பண்ணுங்க. ராஜேந்திரன் சார் பேசுங்க. சார் வெரி குட் மார்னிங் சார். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கால்ல வந்து பாத்தீங்கன்னா அவரு கரெக்டா வந்து அப்ரோச் பண்ணி அந்த கன்வின்ஸ் பண்ற டைம் இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வந்து அவங்க உள்ள வந்து எனக்கு டைம் இல்ல அப்படின்னு நாங்க டைம் இல்லை அப்படின்னு உண்மையிலே உங்க லைஃபே மாறாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்து ஒரு விஷயத்த கொடுத்தாரு. ஏன்னா நீங்க மாறினா மட்டும்தான் அது மாறும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கரெக்டா வந்து அவருக்கு விளக்கம் கொடுத்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த 7 மணிக்கு கிளாஸ் அப்படி இல்லைன்னா நான் 12 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்மதிக்க வச்ச விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டீட்டெயில்டா கொடுத்தாரு. அதே மாதிரி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் பண்றோம் அப்படின்னா 50 to 60% நம்ம வேலை செய்யாம இதுல ஜெயிக்க முடியாது. நம்ம பீப்புள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே சீனியர் பாத்துக்குவாங்க, எல்லாமே வந்து லீடர் பாத்துக்குவாங்க, நம்ம சும்மா ஜாயின் பண்ணா போதும் சொன்னா போதும் அப்படிதான் நினைக்கிறாங்களே தவிர ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் வேலை செய்யணும் அப்படின்னு. நிச்சயமா உண்மை அந்த மாதிரி வேலை பார்த்தா நானா இருந்தாலும் யாராலும் ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு உண்மையான விஷயத்த ரொம்ப டீட்டெயிலா ஒரு தெளிவா அந்த இடத்துல சொன்னாரு. இப்போ இது அதிக பேருக்கு அது புரியணும். நம்ம வேலை செய்யாம அந்த விஷயம் மாறவே மாறாது. 99% உழைச்சா மட்டும்தான் இங்க ஊதியம் கிடைக்கின்ற விஷயத்த ரொம்ப தெளிவுபடுத்தினாங்க. எனக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது வந்து செகண்ட் வீடியோல பாத்தீங்கன்னா அந்த அர்ஜென்சி அப்படின்றது வந்து அவர் அத்தனை முறை வந்து பாத்தீங்கன்னா அவரால் முடியல செய்யல அப்படிங்கும் போது ஒரு குழந்தை அந்த இடத்துல எப்படி காப்பாத்துறது ஒரு சீரியஸ்னஸோட அந்த இடத்துல இது பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கொண்டுட்டு போனா மட்டும்தான் இது காரணம் காட்டியோ இல்ல அந்த விஷயம் சொல்லி இது சொல்லியோ சாக்கப்போ சொல்லிட்டு இருந்தா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பணம் இல்ல, நான் வேற ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், இந்த டைம் இந்த மாசம் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, எந்த காரணங்களை காட்டினாலும் பாருங்கன்னா இது உண்மையை கேட்க முடியாது. எனக்கு இவ்வளவு சூழ்நிலையும் வந்து டாக்டரோட மேரேஜ் முடிஞ்சு அடுத்த விஷயத்த நீங்க எடுக்க வேண்டிய விஷயத்த கேரியர் நீங்க கரெக்டா எடுத்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த கொடுக்குறீங்க. இதெல்லாமே ஒருத்தருக்கு புரியணுன்ற விஷயம் தான். சரிங்களா? அதனாலதான் நீங்க அந்த லெவல்ல இருக்கிறீங்க, நாங்களாம் இந்த லெவல்ல இருக்கிற வேலை செய்யாத இருக்கிறால அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. 2 விஷயமே நல்லா இருந்துச்சு எனக்கு. இந்த லெவல் அந்த லெவல்லாம் இல்ல, எல்லாரும் அதாவது விஎம்சி மெம்பர் அப்படின்றத எல்லாரும் அடைய முடியும் அப்படின்றத நம்ம ஏலகிரி பூட் கேம்ப்ல பார்த்தோம். ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்றதன் மூலமா ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதன் மூலமா நம்ம எந்த அளவுக்கு சக்சஸ் ஆக முடியுன்றத தெளிவா பார்த்தோம். ஆனா அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்றோம்? அதை ஃபாலோ பண்றது எத்தனை பேர் அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்றத நம்ம டீம்ல பண்ண வச்சு அதை நம்ம ஃபாலோ பண்றோம்? ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவங்களை எப்படி ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறோம்? அந்த இம்ப்ளிமெண்டேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம சும்மா வாயிலேயே வடை சுட்டுட்டு பாத்துக்கலாம் சார், செஞ்சுக்கலாம் சார், செய்யறேன் சார், நான் செய்யணும் சார், இல்ல செஞ்சே ஆகணும். அதாவது அப்துல் நபீல் சார் சொன்ன மாதிரி அந்த குழந்தைய காப்பாத்தணும்னா இவரு தான் போய் ஆகணும். அந்த அர்ஜென்சி அங்க இருக்கணும். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஸ்டார்ட்ல சார் தேதி 25 ஆயிடுச்சு சார், அடுத்த மாசம் பாத்துக்கலாம் சார், 6 நாள் இருக்கு, இந்த 6 நாள்ல உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் மாறுது, மாற்ற முடியும். ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஒரே இரவுல ஒரு பெரிய விஷயம் மாறிச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஒரு அம்மா முதலமைச்சராக போறாங்கன்ற விஷயத்த அழகா ஒரே நாள் நைட்ல கோயம்புத்தூர் போன கவர்னரை சென்னைக்கு வராம டெல்லிக்கு கூப்பிட்டாங்க. அந்த 2 நாள்ல மாற்றங்கள் வந்தது. வந்துதா வரலையா? சொல்லுங்க சார். தமிழ்நாட்டுல ஒரு அம்மா முதலமைச்சராக போறாங்க அப்படின்ற விஷயத்த கோயம்புத்தூர் போன கவர்னரை டெல்லி கூப்பிட்டாங்க. தமிழ்நாட்டுல முதலமைச்சராக வேண்டிய ஆள் மாறிட்டாரு. கரெக்டா இல்லையா? ஹலோ, யாருக்குமே தெரியலையா? கரெக்ட் தான் சார். அப்போ 6 நாள் இருக்கு. 6 நாள்ல வெஸ்டீஜ்ல நீங்க முடிவு பண்ணீங்கன்னா 3 ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டை ஈஸியா பண்ண முடியும். 6 ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டே பண்ண முடியும். ஒரே நாள் 2 ஹோம் மீட்டிங். யார் யாரு ஜாயினிங் பண்ணாங்களோ, யார் யாரு புதுசா வந்தாங்களோ அவங்க வீட்டுல ஹோம் மீட்டிங். நண்பா, நீ ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிக்கணும் நண்பா, இந்த மாசம் நீ ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிக்கிறதுக்காக உன் வீட்டுல ஹோம் மீட்டிங் பண்ண போறோம். நீ ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சா உனக்கு 2ஆம் தேதி ஆபீஸ்ல ஒரு ரெகக்னேஷன் இருக்கு.
அதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அச்சீவர் ஹோம் மீட்டிங்னு உங்க வீட்ல ஒரு ஹோம் மீட்டிங் போட்டு உங்களை பாராட்டுறதுக்காக நம்ம டீம் லீடர்ஸ் வருவாங்க. அதெல்லாம் சொல்லி அதன் மூலமா உன்னுடைய டீமை அப்புறம் வளர்க்க முடியும். ஜாயின் பண்ண எல்லாரையும் அங்க உட்கார வச்சு அவங்களுக்கு ரெகக்னிஷன் கொடுக்கும்போது, அவங்க அப்ளைனுக்கு ரெகக்னிஷன் கொடுக்கும்போது, அவங்களுக்கு அந்த பாராட்டு வேணும்னு நினைப்பாங்களா? வேண்டாம்னு நினைப்பாங்களா? பாராட்டு யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா சார்? சொல்லுங்க. சொல்ல 1000 மாட்டாங்க சார். வருமானம் வர்றதை யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? 10,000 ரூபாய் பிசினஸ் பண்ணா 1000 ரூபாய் வருமானம் வர்றதை யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க சார். இதுல எத்தனை பேர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அச்சீவ் பண்ணி அதுல அந்த இதை அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கீங்க? ஃப்ரீ ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, ரெகக்னைசேஷன் பண்ணியிருக்காங்க, இல்ல உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஹோம் மீட்டிங் உங்க வீட்டுல வந்து பண்ணியிருக்காங்க? சொல்லுங்க. யார் யார் அதை அனுபவிச்சிருக்கீங்க அந்த சந்தோஷத்தை? 2012 நான் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி நான் ஃப்ரீ ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் சார். எனக்கு கீழே டைரக்டா 3 பேரை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி 4 ஸ்பைரல் நான் ஃப்ரீயா வாங்கியிருக்கேன். அப்ப 4 ஸ்பைரல் தான் இப்போ 1000 ரூபாய். 1000 ரூபாய் இப்போ 1000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வவுச்சர் தராங்க. அப்ப 4 ஸ்பைரல் தான் நான் வாங்கியிருக்கேன். 2 முறை அது மாதிரி எனக்கு டைரக்டா 3 பேரை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வச்சு 4 ஸ்பைரல் ஃப்ரீயா வாங்கியிருக்கேன். நான் கிரவுண்ட் டைரக்டர் முடிக்கிற வரைக்கும் எனக்கு 6 லைன் தான் மொத்தமே இருந்தது. என்னுடைய டைரக்ட் கான்டாக்ட்ல எத்தனை பேர் வந்தாலும் அந்த 6 பேருக்குள்ள தான் அந்த நான் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு கம்பெனி அற்புதமா ஒரு ஃபாஸ்டர் ஐடி கொடுத்துருக்காங்க. நீங்க யாரை வேணாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, யாருக்கு வேணாலும் கொண்டு போங்க. ஆனா ரெக்கமெண்ட் பண்ணது நீங்க தான். உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்களா இல்லையா? எஸ் சார், எஸ் சார். எத்தனை பேருக்கு அந்த ஆஃபர் ஞாபகம் இருக்கு? இப்ப டபுள் பிவி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மாசம் நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு ஒரு டபுள் பிவி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருக்கு அது தெரியும்? வாட்டர் பேப்பர் கொடுத்துருக்காங்க சார். டபுள் பிவி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ராஜன் சார் நைட் மீட்டிங் எத்தனை பேர் பாத்தீங்க? நான் பார்த்தேன் சார். எக்ஸலன்ட். ஆமா, அப்புசாமி சார் பாத்தீங்க? நானும் பார்த்தேன் சார். பார்த்தோம் சார். அதான் சார் இன்னைக்கு வந்து சானிடரி தேவ் கார்டன் வந்து பத்தி டீடைல்டா ஒரு ப்ரோக்ராம் கொடுக்க போறேன் சார் 9 o'clock. அது லேடிஸ் அதிக பேருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பண்ணாதீங்க அப்படின்னாரு. இன்னைக்கு டியூ கார்டனை பற்றி சார் 9 மணிக்கு கொடுக்க போறாங்க. சார் ஏற்கனவே டியூ கார்டனை பற்றி ஒரு நாள் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. அப்ப அந்த விஷயத்த நீ நம்ம தரப்போறாங்கன்னும் போது நம்ம டீம்ல எல்லாருமே பார்க்கணும். பாக்குறதுக்கு நம்ம பாக்குறது மட்டும் கிடையாது, நம்ம டீம்ல உள்ள எல்லாரையும் பார்க்க வைக்கணும். அதுதான் பெரிய சக்சஸ். புரியுதுங்களா? வெஸ்டீஜ்ல நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி எடுத்துட்டு போறோம்ன்றதுதான் சக்சஸ். சோ அதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்துங்க. வரைக்கும் தான் தெரியுதா? தெரியும் சார். அதுல தெளிவா பாருங்க. Married from 25th to 27th. நீங்க வாங்கினாலே உங்களுக்கு வந்து 2000 பிவி வந்துரும். உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். சில்வர் லெவல் கம்ப்ளீட் பண்ணணுமா, இது எலிஜிபிள் ஆகும். சோ டபுள் பி ஆஃபரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்றைக்கும் நாளைக்கும் தான் அந்த ஆஃபர். இன்றைக்கும் நாளைக்கும் தான் இருக்கு. ஒரு நாள் முடிஞ்சிச்சு ஏற்கனவே. இன்றைக்கும் நாளைக்கும் ஆஃபர் இருக்கு. ஆஃபரை பயன்படுத்துங்க, சிறப்பா செயல்படுங்க, வெற்றி நிச்சயம். இஷ்யூ வெல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். மேடம் ஏதோ பேசுனீங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். வள்ளித்துறை இருக்காங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.